வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் வேற்றுமைகள் பற்றி படிப்போம். சரியா? வேற்றுமைகள். இந்த வேற்றுமைகள் 8 வகைப்படும். எத்தனை வகைப்படும் வேற்றுமைகள்? 8 வகைப்படும். இதுல முதலாவது வேற்றுமைக்கு உருவு இல்லை. முதலாவதுக்கு உருவு இல்லை. இந்த உருவுகள் இருக்கின்றது. அந்த வேற்றுமை எத்தனையாவது என்ற நம்பரும் இருக்குது. அப்ப இந்த முதலாவது எழுவாயில வரும். பாலன் படித்தான். சரியா? பாலன் எழுவாய் படித்தான் வருங்க. ரெண்டாவது ஐ உருவு. என்ன உருவு? ஐ உருவு. அப்ப உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது ஐ உருவு. சரியா? ஓகே. மூன்றாவது ஆண் ஆண் ஒடு ஓடு. 4 இருக்குது. ஆண் ஆண் ஒடு ஓடு. நாலாவது கூ. நாலாவது கூ. ஐந்தாவது இல் இன். ஐந்தாவது இல் இன். ஆறாவது அது ஆது. ஏழாவது கண் இல். எட்டாவது விழி. குழந்தாய் வாழ்க அப்படி வரும். சரியோ? சரி, இப்ப எப்படி இந்த உருவுகள் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதா வருதுன்னு பார்த்தா, முதலாவது எழுவாய் சொல்லிட்டேன், பாலன் படித்தான். இரண்டாவது ஐயுருவு. ஐயுருவு அப்படி வரும். பாலன் புத்தகத்தை எடுத்தான். சரியோ? பாலன் புத்தகத்தை எடுத்தான். இந்த ஐ புத்தகத்தை என்றோன்னா இங்க என்ன உருவு கேக்குது? ஐ. ஆகவே ரெண்டாவது வேற்றுமை. ரெண்டாவது வேற்றுமை தான் ஐயுருவு. ரெண்டாவது வேற்றுமை ஐயுருவு. மூன்றாவது ஆடான். பாருங்கோ, கந்தனோடு பாலன் ஓடினான். அடுத்தது ஆளுக்கு இன்னொன்று சொல்லுவோம், பேனையால் எழுதினேன். அடுத்தது நாலாவது கூ. கூவண்டா எனக்கு பசித்தது. அடுத்தது பேனைக்கு மை விட்டேன். அடுத்தது அஞ்சாவது இல்லின். இந்த அஞ்சாவது இல்லின் பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு வந்தேன். ஆறாவது அது ஆது. எனது கை. என்னுடைய கை. இதுல உடைய என்ற பொருளும் வரும். ஆனால் உங்களுக்கு சின்னாக்கள் என்றபடியா அது ஆது எனது கை. அடுத்தது ஏழாவது கண் இல். மரத்தின் கண் குருவி இருந்தது. சரியா? மரத்தில் குருவி இருந்தது. மேல பாத்தீங்கன்னா மரத்தின் கண் குருவி இருந்தது. அதை விட சந்திரன் மேலே வானத்தில் சந்திரன் இருந்தது. அப்ப அந்த இல்வர் விடப்பொருள். விழி வேற்றுமை. குழந்தாய் இங்கே வா தம்பி என்று அப்படி விழிக்கிறது. அது விழி வேற்றுமை. அப்ப இந்த 8 தான் உங்களுக்கு வேற்றுமைகள். உருவுகள் உங்களுக்கு தெரியும். முதலாவதுக்கு உருவில்லை, ரெண்டாவது கை, மூன்றாவது கால், நாலாவதுக்கு கூ, ஐந்தாவதுக்கு இல்லின், ஆறாவதுக்கு அது ஆது, ஏழாவதுக்கு கண், எட்டாவதுக்கு விழி. இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே வேற்றுமைகள். அப்ப உங்களுக்கு இப்ப உதாரணமாக நான் ஒன்று சொல்லுகிறேன். பாலன் புத்தகத்தை எடுத்தான். இதில் வந்த உருவு எது? ஐயுருவு. எத்தனையாவது உருவாய்? ரெண்டாவது. கட்டிக்காரன். ஹெப்சிவா உங்களுக்கானது. இப்பொழுது எனக்கு நன்றாக பசித்தது. எனக்கு நன்றாக பசித்தது. நாலாவது வேற்றுமை. சரியா? ஓ, அப்படித்தான் கண்டுபிடிக்கிறேன் நீங்கள். சரியா? குருவி மரத்தில் இருந்தது. எது வரும்? குருவி மரத்தில் இருந்தது. குருவி மரத்தில் இருந்தது. உயரத்தில் பார்க்க வேணும். அது ஏழாவதுக்கு இடப்பொருள்ல வரும். குருவி மரத்தில் இருந்தது. ஐந்தாவதுக்கு பாடசாலையில் இருந்தேன், பாடம் படித்தேன் அப்படி வரும். இப்ப விளங்கிட்டுதோ? இதுதான் வேற்றுமைகளை. அதனுடைய இந்த வேற்றுமைகளை நீங்க படியுங்கோ. உங்களுக்கு பரீட்சைக்கு இந்த வேற்றுமைகள் வரும். நன்றி, வணக்கம்.